ஐயனார் துணை டுடே எபிசோடு என்னதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாண்டியும் வானதியும் ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வராங்க. அங்கே சாப்பிட்டே இருக்கும்போது வானதி கேட்குறாங்க, உனக்கு எப்படி இந்த மாதிரி வெளியே கூட்டின்னு வரதுக்கு ஐடியா தோணுச்சு, எப்படி யோசித்தேன், இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா எனக்கு, நீ இந்த மாதிரியெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசை உங்க கூட இந்த மாதிரி வெளியே வரணும்னு, ஆனால் உனக்கு எப்படி தோணுச்சு எனக்கு சொல்லு, எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கணும்னு. இப்போ பாண்டி சொல்கிறார், நிலா நீ தான் கூட்டிகிட்டு போக சொன்னாங்க உன்னை, வெளியில் எங்கன்னா கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னாங்கன்னா உடனே வானதியோட முகம் வந்து மாறிட்டு ஒரு மாதிரி கோபமாக பேசுகிறாங்க. பாரு இதுக்கு தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு வந்து உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கே பயமாக இருக்கு. பாரு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே உன் மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க, ஆனால் நீ தான் இந்த மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி சாரி இனிமேல் நான் அந்த மாதிரி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி சந்தோஷமாக ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே சாப்பிட்றாங்க. இங்கே நிலா வந்து ஆஃபீஸ் திறக்கிறாங்க. ஆஃபீஸ் திறக்கும்போது அப்போது பாலெல்லாம் காய்ச்சிட்டு அந்த ஆஃபீஸை வந்து சுற்றி பார்க்குறாங்க. பால்கனி, அப்புறமா கிச்சனு, ஹால் எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு அப்புறமா பால் காசுறாங்க. பால் காசி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா எல்லோரும் வந்து காஃபி சாப்பிட்னே உட்காந்து பேசுகிறாங்க. அப்போது நிலாவோட ஃப்ரெண்டு ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாரு, நிலா மட்டும்தான் இதில் வந்து காசு எதுவுமே போடாமல் ஓசிலேயே பார்ட்னர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாரு. இது கேட்டு நிலாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுது. உடனே அந்த ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டை கூட்டின்னு போயிட்டு அவங்ககிட்ட பேசுகிறாங்க. நிலா கிட்ட வந்து அவர் மன்னிப்பு கேட்குறாரு. அப்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. வெளியே வந்து சோழன்கிட்ட தோளில் சாஞ்சி ஒன்று அழுகுறாங்க. சோழன் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அப்படியே நிற்கிறாரு. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.